உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 16 டிசம்பர் 2025 4:17 AM செவ்வாய்க்கிழமை முதல் 14 ஜனவரி 2026 புதன்கிழமை மாலை 3:05 PM வரை. என்ன கும்பராசி அன்பர்கள் என்னத்தை சொல்கிறீங்க? 7 நாள் சனியில் இருக்கிறீங்க நீங்கள். வாயை திறந்தாலே செலவு தான், வாயை திறந்தாலே விரயம், விரயம்னா செலவு, லாஸ். வியாபாரத்துலேயும் வாயை திறக்க முடியல, குடும்பத்துலேயும் வாயை திறக்க முடியல, சமூகத்துலேயும் வாயை திறக்க முடியல. என்னப்பா இது? வாக்கு கட்டுப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன வாக்கு கெட்டுப்பாடாக இருக்குது? அப்படி இருக்குது. பிறகு குடும்பம், ஒரு நண்பன் ஏதோ கொஞ்சம் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த குடும்ப சேமிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறீங்க. இந்த மாதம் ஏதோ ஒரு கடன்கார ஆவி உங்களுக்கு தொல்லை பண்ணுது. கனவுலையும் நனவுலையும் கடன்காரனை பார்த்தாலே ஆவியை பார்க்குற மாதிரியே ஆவி பேய் வேறு ஆவி வேறு. குக்கரில் வர ஆவி கிடையாது, மனிதன் இறந்து போன வரக்கூடிய ஆவி. அப்படி திடீர் மின்னல் மாதிரி வந்து போகுது. கடன்காரன் வந்துடுவானான்ற பயம் வந்தாலே ஆவி மாதிரி தானே. மனைவி கொஞ்சம் ஞானமாக இந்த குடும்பத்தை நடத்துகிறாங்க இந்த மாதம். பிறகு இந்த மாதம் ஆரம்பித்து 2 நாள் அமைதியாக இருங்க. 18ஆம் தேதி டிசம்பர் 25 தொடர்ந்து 5 நாள் பணம் வருது சாமி. முதல் தொகை 3, 2வது தொகை 5, 3வது தொகை முதல் தொகை 3ஆம் நம்பர், முதல் தொகை 3ஆம் நம்பர், 2வது தொகை 8ஆம் நம்பர், 3வது தொகை 5ஆம் நம்பர், 4வது தொகை 7ஆம் நம்பர், 5வது தொகை 6ஆம் நம்பர், 6வது தொகை 1ஆம் நம்பர். ஆக 18 டிசம்பர் 2025 முதல் 18 டிசம்பர் 2025 முதல் தொடர்ந்து 5 நாட்களில் முதல் தொகை 385 385 761 385 அவ்வளோதான். அந்த தொகையில் பணம் வருது. அதுங்கிருந்து வந்தீங்கன்னா ஒரு நண்பன் நெருப்பாயிரா, என்னையா நீ பணம் தரேன்னு சொல்லிட்டு தரல ஜாத்துக்கோ, எல்லாம் யார் தெரியுமா? நான் மீசாப்பேட்டை ரவுடி, கண்ணம்மாப்பேட்டை தெரியுமா உனக்கு? இங்கே சுடுகாடு பொச்சிருவேன் பணம் வரலன்னா, அவ்வளோதான் அப்படின்னு ஒரு நண்பனே மிரட்டுறான். கடங்கார மாதிரி சகோதர சண்டை, தந்தை வழி சண்டை, மனைவியோ வர்க்கத்தாரோட சண்டை, மனைவியோடைய சண்டை, தலையில் ஒரே அரிப்பு, சிந்திச்சு அரிப்பு, பொடுகு வேற, டென்ஷன். பிறகு முத்தான 3 பலன் கேளுங்க. அக்டோபர் மாதம் 17 2025 முதல் டிசம்பர் 5 2025 வரலும். கடந்த காலம் சொன்னால் தானே நீங்கள் எவ்வளோ அடி வாங்கியிருக்கீங்கன்னு தெரியும். இந்த காலகட்டம் தான் உங்களை தூக்கி போட்டு மிதிச்சது கடங்கார. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். உனக்கெல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை, உனக்கெல்லாம் எதுக்கெல்லாம் பேண்ட்டு சொக்கா, உனக்கெல்லாம் எதுக்குமா புடவை ஜாக்கெட்டு அப்படின்னு கேட்டான். அப்படியே கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் வேந்தி. அப்படி அதுங்கிருந்து மீண்டும் டிசம்பர் 5 கொஞ்சம் அப்படியே பணம் வரா மாதிரி இருக்குது. ஆனால் வரமாட்டேங்குது. அந்த டிசம்பர் 5 ஜனவரி மாதம் 2026 14ஆம் தேதி இந்த மாதம் நிறைவடைகிற வரலும் வராது ஆனால் வந்துடும். கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க, நீங்கள் நம்பினவங்க கொடுத்துட்டு போயிடுவோம். அப்படி வரும். இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால் சும்மா கிடையாது. அதுக்கு பல பிறகுல இந்த கலையை கற்று வந்திருக்கணும். ரைட். பிறகு அதுதான் பூர்வ புண்ணியம். ஜாதத்தில் இருந்தால் கற்றுன்னு வந்திருப்பாங்க அந்த கலையை. எனக்கு அது 100க்கு 500% பலமாக இருந்தாலும் நான் கற்றுட்டு வந்தேன். ரைட். இப்போது அடுத்தபடியாக 20 டிசம்பர் 2025 12 ஜனவரி 2026 ஒரு நண்பன் மூலமாக, தந்தை மூலமாக, தாய் வகையறாக்கள் மூலமாக, தந்தை வகையறாக்கள் மூலமாக ஒரு பொருள் உதவி வருது. ஒரு நண்பன் மூலமாக வருது, நண்பி மூலமாக வருது. அதை எடுத்து அப்படியே இந்த மாத செலவுக்கு வச்சுக்கிங்க. தொழிலில் பலவிதமான நூதனமான வேலைகளெல்லாம் செய்கிறீங்க, ஆனால் எதுவும் சரி வரல. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிரம்ப வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தொழில் கூடங்களில் எச்சரிக்கையாக இருங்க. கேஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கானா பாருங்க. தீபத்திரை விளக்கனோடு நினச்சிடாதீங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுத்திடும். இந்த மாதம் எச்சரிக்கையாக இருங்க. பிறகு 29 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026 வரலும் ஷேரு ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது. ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடாது. மொத்த காசும் போய் கடைசியில் மரண சமமான ஆபத்து, விபத்து வந்துடும். எச்சரிக்கை. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டமங்களுக்கும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, இதுதான் இந்த கும்பராசிக்கு நான் கடந்த எதிர்கால எல்லா நிகழ்வுகளும் தேதி, மாத,
வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.